அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அம்மன் கோயில் வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. இந்த ஊர் கூடி உறவாடி இசை பாடும் திருநாடு இது தாண்டி தங்கமணி. அம்மன் கோயில் வாசலிலே பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. அம்மன் கோயில் வாசலிலே தை பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஊரு ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாலு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு.
பிரச்சனை? மாமா பாருங்க மாமா, அண்ணனை அண்ணியோட போட்டோவை நான் பார்த்துட்டு இருந்தேன். மாமா என் பொண்டாட்டியோட போட்டோ பிடிக்கிட்டு வந்துட்டா எப்படி மாமா? தப்பே இல்லை மாமா. வருங்கால அண்ணியோட போட்டோ, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக, அந்த போட்டோவை நான் பார்க்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? சொல்லுங்க, நான் பார்த்ததுல தப்பா மாமா? செல்வராசே, பார்க்கறதுனால என்னப்பா தப்பே? நம்ம தங்கச்சி தானே, பார்த்தா பார்த்துட்டு போறான்னு விட வேண்டியதானே? மாமா இப்படி துரத்திட்டு வராரே, இது தப்பு இல்லையா? கட்டிக்கு போற அண்ணன் பொண்டாட்டியோட போட்டோ பார்க்கணுன்னு கொஞ்சம் கூட அவஸ்தையே இல்லாம புடுங்கிட்டு இப்படி ஓடி வராளே, இது தப்பு இல்லையா மாமா? ஆமா, தப்புதாம்மா அது, தப்புதாம்மா அது. மாமா, நீங்க எனக்கு சப்போர்ட்டா இல்ல அண்ணனுக்கு சப்போர்ட்டா? ரெண்டு பேரும் என் தங்கச்சி பொண்ணுங்க, பையன். அதனால நான் ரெண்டு பேர்த்துக்குமே நான் தான் கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். அண்ணன் மாமா புள்ளைய கட்டிக்கிட்டு உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் தான் நான் தான் உங்களை பார்த்துக்குவேன் மாமா. அடி செல்வராசு, நான் சாகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இப்படி ஒண்ணா இருப்பதை பார்க்கறனால. மாமா எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தானே மாமா. உன்னையும் அவங்களே விட்டா எனக்கு யார் மாமா இருக்கா? அதுவும் இல்லாமல் நீங்களும் அவளும் முகவாடி நின்னா என் மனசுக்கு ரொம்ப தாங்காது மாமா. அவள் கண்ணில் கண்ணீர் வந்தா இந்த அண்ணனால் தாங்க முடியாது மாமா. செல்வராசு, என் தங்கச்சி மகனி உன்னை தங்கமாக பார்த்துக்கிறதுக்காக தப்பா நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு என்னப்பா குறை வச்சிருக்கிற நீயே? ரெடி பண்ணிட்டாளா? ரெடி ஆயிடுச்சு. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. கண்ணிலே பாசம் மாறவில்லையே, அன்பு என்னும் பூண்டிலே ஆடி பாடும் பூங்குயில் ஆசை தீபம் ஏற்றுதே, அண்ணன் உன்னை போற்றுதே. தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே, தாவி வந்த பிள்ளையே தாயை பார்த்ததில்லையே. தாயை போல பார்க்கிறேன், வேறு பார்வை இல்லையே. மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டுமே, நீ என்றும் வாழ வேண்டுமே. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உன்னை பாட வேண்டும் ஆயிரம். தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே.
பார்க்கலாம் ஜீவன் ஒன்று தானம்மா அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா கோவில் தேவையில்லை நேரில் வந்த கோவிலே பாடும் எந்தன் பாவிலே நாளும் வாழும் தேவனே கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் கூடு வாழும் குருவிகள் பாடும் பாச பறவைகள் வாழ்த்துவேன் உனை போற்றுவேன் வாழ்வெல்லாம் உனை ஏற்றுவேன் காலம் காலம் யாவையும் சேர்ந்து வாழ வேண்டுவே நாம் சேர்ந்து வாழ வேண்டுவே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டுமாயிரம் தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே இன்னைக்கு திடீர்னு என்னை பார்க்கணும் வரைக்கும் சொல்லிக்கிறா. வீட்டில் என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல, ஏன் வர சொன்னாலும் தெரியலையே. நானும் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்குறேன், எதுக்கு வர சொல்லிப்பா என்னன்னு தெரியலையே. எனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. ஏதோ நம்ம பக்கத்தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒரு வேளை சாப்பாடாவது சாப்பிட்டுட்ருக்குறோம். இப்போ எதுக்கு வரைக்கும் நம்மளை பார்க்கணும் பேசணும்னு சொல்கிறாள், எனக்கு ஒன்றுமே புரியலையே. வேலைக்கு வரைக்கும் போகணும், நேரம் ஆகிப்போச்சு. தோட்டத்துக்கு பண்ணைக்கார் வரைக்கும் திட்டுவார், இது வரைக்கும் இன்னும் காணாம். என்னத்தை வந்து பேச போகிறாலே தெரியலையே. பார்ப்போம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தால்னா என்ன பேசுகிறா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் தங்கம்மா, திடீர்னு வர சொன்னியா, அதனால தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட கள்ளங்கப்படம் இல்லாத உள்ளம் பிடிச்சிருக்கு. வெளிப்படையாக பேசுகிற பேச்சு பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேண்டாம் தங்கம்மா, முடவன் கும்புதனுக்கு ஆசைப்படக்கூடாது. உன்னோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். நீ வந்து அந்த கோயில் இருக்கிற மீனாட்சி அம்மன் சாமி மாதிரி. உன்னை பார்த்து நான் டெய்லியும் வந்து ரசிக்கலாம் பார்க்கலாம், ஆனால் உன்னை வந்து அடையன்னு நான் கொஞ்சம் கூட ஆசைப்படக்கூடாது. இங்கே பாருங்க, காசு பணத்தை பார்த்தோ தகுதியை பார்த்தோ காதல் வர்றதில்லை. உருவத்தை பார்த்து வர்றது பேர் உண்மையான காதலே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை காதலிக்கிறேன். இருட்டு வாழ்கிற எனக்கு வெளிச்சத்தை தரேன்னு சொல்கிற. என்கிட்ட அன்பாக பேசி பழகிட்டு என்னை விட்டு போயிட்டின்னு, அனாதையை விட்டு போயிட்டின்னு, அது என்னால் தாங்கிக்க முடியாது தங்கம்மா. இங்கே பாருங்க, உங்களை ஒருபோதும் விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை விட்டுட்டு போகிறவன் நான் எதுக்காக காதலிக்கணும்? காதலுக்கு என் அண்ணனும் மாமாவும் தான் பிரச்சனையாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க என் மேலே உயிரியே வச்சுருக்காங்க. நான் ஆசைப்பட்ட எதுவாக இருந்தாலும் எனக்காக அவங்க பண்ணுவாங்க. அப்படியே அவங்க உங்களை வேணான்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே அவங்கள உதறி தள்ளிட்டு ஓடி வரதுக்கு நான் தயாராக இருக்கேன். சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது. மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச
சரிதான் சரிதான் நீ காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. ஆய்வோடத்தானே தாய்மாமன் நானே, பூவைக்கு பூவை வைக்க வந்தேனே. நீ வைத்த பூவும் நான் வைத்த பொட்டும் நீங்காத சொந்தம் என்று கண்டேனே. நீ இன்றி எனக்கு யார்தான் பொருத்தம், ஆனாலும் சில பேர் மனதில் வருத்தம். கண்ணேரி என்றும் பாடு காதலின் விருத்தம். சரியோ சரியோ நான் காதலித்தது, சரியோ சரியோ நான் காதலித்தது. மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. பூமாலை சூட பொன்னூஞ்சல் ஆட கல்யாண மேள சத்தம் கேட்டாதோ. கட்டில்கள் போட கட்டேரி பாட பூந்தென்றல் எட்டி எட்டி பார்த்தாதோ. நீ என்னை தாங்கு மார்பில் நிறுத்தி, நீ இன்றி ஏது வாழ்வில் ஒருத்தி. நான் தானே வாடைப்பட்டு வெடிக்கின்ற பருத்தி. சரிதான் சரிதான் நீ காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. மடிமேலே வைத்து மகராஜன் கொஞ்ச மணிமுத்தம் சிந்த மெதுவாக கெஞ்ச ஆடிக்கொண்டாடும் ஆனந்த கூத்து. சரியோ சரியோ நான் காதலித்தது, சரிதான் சரிதான் நீ காதலித்தது. சரியோ சரியோ நான் காதலித்தது. சரிதான் சரிதான் நீ காதலித்தது. வந்தா நீ என்னன்னு கேளுவாமா, அவளை என்னன்னு கேளுவாமா. என்னடா கேட்க சொல்ற செல்வராசு? மாமா, நம்ம தங்கம் பக்கத்து தோட்டத்து வேலைக்காரங்க கூட பல்ல இழிச்சு பேசி சிரிக்கிறான்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களே, அது உண்மையான கேளு. 2 பேரும் கோயில் குழப்பம் சுற்றிக்கிட்டு கம்மாக்கரன் சுற்றிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கண்ணே, அது உண்மையான கேளு. என்ன மாமா, என்னை பத்தி ஏதோ பேச்சு அடிப்படுது. அண்ணன் என்ன சொல்றாரு? எல்லாம் உன்னை பற்றி தான் தங்கம்மா. என்ன பத்தியா? என்ன விஷயம் மாமா? நீ ஏதோ பக்கத்து தோட்டத்தில் வேலை பார்க்குற வேலைக்கார பையனோட பேசி பழகிறதா உங்கள் அண்ணன் செல்வராசு குழம்பிட்டு இருக்கிறாமா. தங்கம், உன் பேரும் கெட்டு அதனால் உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா இந்த அண்ணன் மனசு தாங்கிக்க முடியாதுமா. அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் யாருமே இது வரைக்கும் காதல கத்திரிக்கான்னு அலைஞ்சதில்லை.
உன் மனசில் அப்படி என்ன இருந்தா அடியோடு அடிச்சிருமா. அண்ணா, நான் உன் தங்கச்சிண்ணா. உன் தங்கச்சி அப்படியெல்லாம் எந்த தப்பு பண்ணலை. நம்ம பக்கத்து தோட்டத்தில் வேலை பார்க்குற பையன் ரொம்ப யதார்த்தமானவ, கள்ளங்கப்படம் இல்லாத மனசு படைச்சவன். ரெண்டாவது, அவள் தாய் தகப்ப இல்லாத ஒரு அனாதை. அதனால தான் அவர்கிட்ட அன்பாக பாசமாக நடந்துட்டுருக்கேன். உனக்கு நான் அவர்கிட்ட பேசி பழகிறது பிடிக்கலன்னா சொல்லிடுறேண்ணா. இனிமே நான் பேசவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா தங்கம். நம்ம மாமா மகன் மாணிக்கத்துக்கும் உனக்கும் கல்யாணம். அவ தங்கச்சி அழகம்பாளுக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படின்னு நானும் நம்ம மாமனும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறோமா. ஆனால் நீ யாரை கல்யாணம் படிக்க சொல்றியோ அவங்களே நான் கல்யாணம் படிக்கிறேன். ஏண்டா செல்வராசு, உன் தங்கச்சி மேலே இப்போவும் உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? ஊருன்னு இருந்தா 4 பேர் நல்லா 4 விதமாக பேசதாண்டா செய்வாங்க செல்வராசு. அதுக்காக நம்ம பிள்ளைய நாமளே தப்பா நினச்சிக்கிட்டா அது எப்படிடா செல்வராசு? வாங்க மச்சான். என்ன மச்சான், எங்க சித்தப்பாவை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க முடியாது போல இருக்கு. மச்சான், எங்களுக்கு எல்லாமே எங்க மாமன் தானே மச்சான். அப்புறம் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது. அது வரைக்கும் தங்கச்சி பார்க்காம இருக்க முடியலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். சந்தைக்கு வண்டி கேட்டு வந்தேன். அப்படியே உங்களையும் சித்தப்பாவையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் மச்சான். தங்கம்மா, நம்ம மாமா வந்திருக்கிறான், காப்பி தண்ணி போட்டுட்டு வாம்மா. சித்தப்பா, காப்பி தண்ணி எதுக்கு சித்தப்பா? அதான் கல்யாணமே பேசி முடிவு பண்ணியாச்சே. என் மச்சான் வீட்டில் சாப்பிட்டு தான் போவேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நான் போய் இலையாத்திட்டு வந்துடுறேனே. இங்கே பாருங்க, நம்ம உடனே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம். தங்கம்மா, இந்த காசு பணம் இல்லாத ஏழையை நம்பி வரேன்னு சொல்கிற. நான் எங்கே தங்கம்மா நான் கூட்டிகிட்டு போகட்டும்? இங்கே பாருங்க, காசு பணத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடாது. நம்ம வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படியாவது நம்ம வாழ்ந்துக்கலாம். தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருங்க. கட்டுன புடவையோட வரேன்னு சொல்கிற. உன்னை கூட்டிகிட்டு போய் நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, இன்னும் 2 நாளில் கல்யாணம். இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. என்னை நிச்சயம் பண்ணவ ஏன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் உங்கள் கையால் தாலி கட்டிக்கணும். நாளைக்கே வரேன், நம்ம இந்த ஊரை விட்டு போகிறோம். மற்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம், தயாராக இருங்க. யாரையுமே காணோம் மச்சான். அண்ணா, எங்கண்ணா யாரையுமே காணோம்? வந்துடுவாங்க மச்சான். மச்சான் மச்சான், முகூர்த்துக்கு நேரம் ஆச்சு மச்சான். தங்கம்மாளை வர சொல்லுங்க. எங்க மாமனை காணோம்? செல்வராசு, நம்ம தங்கமா நம்மளை ஏமாத்திட்டு
அந்த வேலைக்கார பையனோட ஓடி போயிட்டாடா. ஆமாடா, இந்த ஊர் உலகம் நம்மளை காரி துப்புற அளவுக்கு பண்ணிட்டு அந்த வேலைக்கார பையனோட ஓடி போயிட்டாடா. ஐயோ மாமா, நான் தாய் மாமா வளர்த்த பிள்ளை தருதலையா போயிடுச்சுன்னு ஊரு உலகம் எல்லாம் பேசுறாங்கப்பா. செல்வராசு, சித்தப்பா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் கண்ணியமா வளர்த்திருந்தா அவன் கண்டாடி எடுத்துட்டு ஓட போறான். நம்ம சொந்த பந்தம் ஊருக்காரங்க முன்னாடியெல்லாம் என்னை மனவரையில நிக்க வச்சு ஏன் மானத்தை வாங்கலான்னு எத்தனை நாளா சித்தப்பா காத்திருந்தவன் பொண்டாட்டியா நேத்து வந்தவன் கூட்டி போயிட்டான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டேன் பாரு, என் புத்திய செருப்பாக அடிக்கணும். சொந்த விட்டு போயிடக்கூடாது நீ சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி பொண்ணை கொடுத்து பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொன்ன என்ன நம்ப வச்சு இப்படி நடுத்தெருவில் நிறுத்திட்டியா சித்தப்பா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாடா. உனக்கு ஒரு அவமானா அது எனக்கு தான். உனக்கு நடக்காத கல்யாணம் எனக்கு வேண்டாம். செல்வராசு, அழகம்மா, அவசரப்பட்டு மாலையை கழட்டாதம்மா. ஒரு பொண்ணுக்கு மாலை ஏறுறது அவ்வளோ ரேசுப்பட்ட காரியம் இல்லைம்மா. என் அண்ணன் மகா உன்னைய நல்லா பார்த்துக்குவோம்மா. என் தங்கச்சி மக மேலே உனக்கு நல்லா நம்பிக்கை வைம்மா. அத்தை மகன் மாமா மகன் அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரிவினை வேண்டாங்கண்ணே. கூட்டு குடும்பமாக நம்ம இருந்து குருவி கூடு களைஞ்ச மாதிரி களையக்கூடாதம்மா. மாணிக்கம், கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அழகம்மா, நம்ம அத்தை பொண்ணு தங்கம்மா பண்ண தப்புக்கு அவன் அண்ணன் என்னம்மா பண்ணுவான்? நீ மட்டும் இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அவன் தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கு என்னம்மா வித்தியாசம்? என்னால் உன்னோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுமா. என்ன மாதிரி நம்ம அத்தை பையனும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுமா. நீ அவனை கட்டிக்கம்மா, அவன் உன்னை காலம் முழுக்க கண் கலங்காமல் பார்த்துக்குவான். என்னை பற்றி கவலைப்படாதம்மா. ஏன் தலைவிதி இதுதானா? அதை யாராலமா மாற்ற முடியும்? சித்தப்பா, மாலையை மாற்ற சொல்லுங்க. செல்வராசு, நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கும் இருக்கணும்பா. அதுதான் என் ஆசையும் என் தங்கச்சியோட ஆத்மாவும் சாந்தி அடைகிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுமா. நம்ம குடும்பத்தையே சிரிக்கிற அளவுக்கு உன் தங்கச்சி வேற கூட்டிட்டு ஓடி போயிட்டா. அழகம்மா, என் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கனவு கூட நினைக்கலம்மா. அவன் மேலே வச்சிருக்க அத்தனை நம்பிக்கையும் பொய்யாக்கிட்டு போய்கிட்டாமா. என் வாழ்க்கையில என் அண்ணோட முகம் வாடின ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. எனக்கு வாழ்க்கை இழந்து நிம்மதி இழந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிச்சு நிற்கிறாரு. அழகம்மா, அவமானம் உங்கள் அண்ணனுக்கு மட்டும்தானா? நமக்கு எல்லாத்துக்கும் தான். இந்த ஊர் உலகம் யானை எவ்வளவு கேவலமா பேசுது தெரியுமா? அவனுக்கு என்ன குறையோ நிச்சயமான பொண்ணு ஓடி போயிட்டா, அதான் வேற கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு கேவலமா பேசுறாங்க. அவமானப்பட்டவங்க தான் அந்த வலியும் வேதனை தெரியும். அழகம்மா, ஓடி போனவரை பற்றியே பேசிகிட்டு இருந்தா நம்மளோட நிம்மதி போயிடும். இப்படியே ஓடி போனவ
எப்படியோ பொழைக்கட்டும். இனிமே அவளுக்கும் நமக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இப்படியே பேசிட்டு இருந்தா பொழுது விடிஞ்சு அழகம்மா. அதனால இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் ஜாடையிலே பெண்ணழகு மாதையிலே ஆம்பள மனசில் மின்னல் ஒண்ணு பாயுதடி பாயுதடி. செய்யாதே 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 செய்ய செய்யாதே 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 செய்ய செய்யாதே. கை காத்து குளிர் காத்து என்ன தாக்குது குறி பார்த்து. செய்யாதே 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 செய்ய செய்யாதே. ஐயோ காத்து குளிர் காத்து என்ன தாக்குது குறி பார்த்து. விட்டு விட்டு வீசுதடி தொட்டு தொட்டு கூசுதடி ஒட்டி நின்னு உரசி நின்னு தீய கொஞ்சம் முட்டுடி. காத்து குளிர் காத்து என்ன தாக்குது குறி பார்த்து. செய்யாதே 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 செய்ய செய்யாதே 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 செய்ய செய்யாதே. மெத்தையில கொஞ்சம் கொஞ்சம் முத்துமணி சிந்த சிந்த அள்ளி கொஞ்சம் ஆசை வச்ச. பொட்டு வைக்கும் நேரத்தில பூ முடிக்கும் நேரத்தில உங்களுக்கு நான் நினைச்சேன். மல்லிகைப்பூ வாசனை கிள்ளுதடி மாமன அளக்கணும் அளக்கணும் முழம் போட்டு. அளந்து பார்க்க ஆசை இருக்கு வெக்கம் தடுக்குது. வெக்கம் எந்த ஆசை என்ன கட்டில் மேலே யோசிக்கலாம் பட்டிமன்றம் பேசிக்கலாம் பாடி. காத்து குளி காத்து என்ன தாக்குது குறி பார்த்து. செய்யாதே 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 செய்ய செய்யாதே. கண்ணுக்குள்ள மண்ண வச்சு கண்ண கொஞ்சம் மூடிக்கிட்டு நெஞ்சுக்குள்ள படம் போட. நெஞ்சுக்குள்ள பாய் விரிச்சு பூவ கொட்டி வச்சிருக்கன் கிளி தட்டு விளையாட. கொஞ்ச நேரம் ஜெயிக்கிறேன் கொஞ்ச நேரம் தோற்கிறேன் உன்னிடத்தில் தோற்பதும் சுகமல்லவா. கண்ணே உந்தன் கண்கள் பார்த்து பொழுது விடியணும். மாமா உங்க தோளில் சாய்ந்து காதல் கதை பேச வேணும் காலமெல்லாம் வாழ வேணும் மாமா. ஏய் காத்து குளிர் காத்து என்ன தாக்குது குறி பார்த்து. விட்டு விட்டு வீசுதடி தொட்டு தொட்டு கூசுதடி ஒட்டி நின்னு உரசி நின்னு தீய கொஞ்சம் மூட்டுடி. காத்து குளிர் காத்து என்ன தாக்குது குறி பார்த்து. செய்யாதே 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 செய்ய செய்யாதே 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 செய்ய செய்யாதே. ஆமா, உங்களை தோட்டத்து பக்கம் வரணும்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். தோட்டத்து வேலையை நான் பார்த்துக்கிறேன் மாமா.
நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. செல்வராசு, கண்ணை மூடி படுத்தா கஷ்டம்தான் கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது செல்வராசு. என்னாச்சு மாமா? மாமா உடம்புக்கான சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கான போகலாமா? உடம்புக்கு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து மாத்திரை செல்வராசு தருவாங்க. ஆனால் மனசே சரியில்லை. என் தங்கச்சி சாகும்போது என் குழந்தைங்கள 2 பேர்த்தையும் எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றி கரை சேர்த்தணுன்னு என் தங்கச்சிக்கிட்ட நான் வாக்கு கொடுத்தேன் செல்வராசு. அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல செல்வராசு. பார்த்தேனா செல்வராசு, என்னால் எதுவுமே முடியல. கண்ணையும் மண்ணையும் சுமந்துக்கிட்டு போகிறத பார்த்தா என் மனசு பொறுக்கலடா செல்வராசு. ஏன்னா நாம் அந்த பொண்ணை கண்ணுக்கு கண்ணா வளர்த்த புள்ள கல்லையும் மண்ணையும் இன்னைக்கு சுமந்துக்கிட்டு போகிறதவ என்னால் பார்க்க முடியல செல்வராசு. மாமா, அவளுக்கு நமக்கு ஒட்டு இல்லை, உறவில்லைன்னு ஆகிப்போச்சு. அவளை பற்றி பேச்சு நமக்கு எதுக்கு? போனவன் எப்படியோ பொழைக்கிட்டோம். அது இல்லாமல் அழகம்மாளுக்கு இன்னும் 1 வாரமோ 10 நாளோ குழந்தை பிறக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அழகம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறா. நான் போய் அழகம்மா கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் நல்லா போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. மனசு போட்டு குழப்பிக்காம வீட்டுக்கு போங்க. செல்வராசு, என்னங்க, நான் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் மேஸ்திரிக்கிட்ட இந்த வாரம் கூலி பணம் வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் மறக்காமல் வர வழியிலே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன் தங்கம்மா, அரிசி வாங்கணுமா? அரிசி இந்த வாரம் வந்துடுங்க. அப்புறம் பால்காரனுக்கு பாக்கி கொடுக்கணும், காய்கறிக்காரனுக்கும் பாக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, டாக்டர் சத்தான சாப்பாடை சாப்பிட சொல்லியிருக்காரு. அதானே குழந்தை நல்லபடியாக பிறக்கும். அதனால் சரி தங்கம்மா, நான் இந்த வாரத்தை கூலியை மேஸ்திரிட்டு போய் வாங்கி வைக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. என்ன வேணுங்களாலும் நம்ம 2 பேரும் சாயந்தரம் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம். சரியா தங்கம்மா? சரிங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இன்னும் சரி. 2 OP தான் இருக்கும். சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கேயே கூட வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். சரி தங்கம்மா. வாடா பங்காளி. வணக்கம் பங்காளி. என்னையா சொல்ற? நான் பங்காளியா? எனக்கு நிச்சயம் பண்ணவல நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறனா? நீ எனக்கு பங்காளி தானா? இங்கே பாருங்க, நான் தங்கம்மாவை கல்யாணம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. விதி எங்களை சேர்த்து வச்சு விளையாட்டு காட்டுது. விதியை யாரால் வெல்ல முடியும்? பங்காளி, அதே விதி தான்டா உன் பொண்டாட்டிய விதவையாக்க போகுது. என்ன புரியல? தங்கமாலை கட்டிக்குவேன்னு நீ எப்படி கனவுல கூட நினைச்சு பார்க்கலையோ, அதே மாதிரி வாழ வேண்டிய இந்த வயசுல சாவன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்ட பங்காளி. ஏண்டா வேலைக்கார நாயே, எனக்கு பரிசம் போட்டவள மைக்கு கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்கிறனா? என்ன திமிருடா உனக்கு? என்ன ஏமாத்திட்டு உன் கூட வந்தவ கூட நீ வாழவே கூடாது. அவ புருஷ செத்து போயிட்டானு அவ காலமெல்லாம் வேதனைப்படணும். அவ கூட உன்னை வாழவே விடமாட்டேன். வாழவும் கூடாது.
என்னை ஏமாத்திட்டு போன அந்த நாய் இனி காலம் முழுக்க விதவையா கண்ணீர் வடிக்கணும். யாருமே இல்லாத அனாதையா நடுத்தெருவில் நிக்கணும். அதை நான் ஆனந்தமா வேடிக்கை பார்க்கணும். அது வரைக்கும் வாய மாட்டான் இந்த மாணிக்கம். உங்கள் அத்தை தங்கம்மா ஒரு ஆம்பளை பையனை பெற்று போட்டா. உங்கள் அப்பன் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று போட்டா. அப்பாவன் மகனையும் மூஞ்ச பார்க்காம அளவரியா சாமி. சாப்பாடு கொண்டு வரட்டுமா? எனக்கு வேண்டாம்மா, எனக்கு பசிக்கலம்மா. வாழ வேண்டிய வயசில் என் தங்கச்சி பையன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அழகம்மா, இந்த வயசில் பூவிலேருந்து பொட்டிலேருந்து இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நிற்கிறாம்மா. சித்தப்பா, ஓரப்பனவளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அவ நல்லா இல்லைன்னா நமக்கு என்ன? அழகம்மா, அவ பண்ணுன தப்புக்கு அந்த குழந்தை என்னம்மா பண்ணோம்? உன் காலில் அந்த குழந்தை ஒரு அசிங்கம் பண்ணிட்டா அதை காலை வெட்டியாக போட்டுருவியம்மா. தங்கம்மா, வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை இழந்து வாழைப்பூவா வாடி நின்றுக்கிட்டு இருக்கிற அவரை மன்னிச்சு ஏற்றுக்கம்மா. மறைக்கிறதும் மன்னிக்கிறதும் உங்களுடைய மனசை பொறுத்துதாம்மா. சித்தப்பா, உனக்கு அவன் மேல அக்கறை இருந்தா அவன் எங்கேயாவது கூடி போய் வாழவே. தரங்கட்ட தங்கச்சி மகளுக்காக என்னமோ எத்தனை வாக்காளர் வாங்குறீங்க? இனிமே அவளை பத்தி பேசாதீங்க. அவளை பத்தி பேசுற மாதிரி இருந்தா இந்த பக்கமும் வராதீங்க, எங்க மூளையை மறைக்காதீங்க. 50,000 ரூபா அம்மாவா வாங்கி பார்த்துக்க வேண்டிய அண்ணியை நீ இப்படியே சொன்னா அந்த கொலைக்கு யாரம்மா கொள்ள? அந்த குழந்தைய யாரம்மா பார்த்துக்குவா? உன் தங்கச்சி நாளுக்கு நான் உசுரோடு இருக்கிறப்பா என் தங்கச்சி மகளுக்கு இந்த எதினா நான் இல்லாதப்பா நீ எங்கம்மா அந்த பிள்ளைய பார்க்க போற? சித்தப்பா, உங்க தங்கச்சி முக்கியனா நீங்களும் கூட்டிட்டு போய் எங்காவது வாழ வைங்க. நானும் என் புருஷனும் உசுரா இருக்க வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
மாமா நீங்கள் இங்கே இருக்கீங்க, அங்கே உங்கள் அண்ணன் பொண்ணு மத்தியானம் சாப்பிட வழின்னு உட்காந்துட்டு இருக்கா மாமா. என் அண்ணன் பொண்ணுக்கு நான் பாரமாக இருக்க விரும்பலை செல்வராசு. மாமா, வாழ வந்தவளுக்கு நம்ம வாழ்க்கை பற்றி என்ன தெரியும்? சின்ன புள்ள எதோ தெரியாத பேசியிருந்தா இந்த தங்கச்சி மானுக்காக நீ தேர்த்துக்கூடாத மாமா. செல்வராசு, உங்களுக்கு ஏதாவது நான் குறை வைக்கிறேனாப்பா? மாமா, எங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்னு ரெண்டு இல்லைங்கிற குறையே தெரியாம உங்களை வளர்த்தி ஆளாக்கி எங்களை காப்பாற்றி கரை சேர்த்துருக்கிறியே, இதை விட வேற என்னமாமா வேணும்? வாழ வேண்டிய வயசுல அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அவ புருஷனை இழந்து அவன் எவனோ குத்தி போட்டான். செல்வராசு, உன் தங்கச்சி இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நடுக்கட்டில் தவிச்சிட்டு இருக்கிறாப்பா. செல்வராசு, இது வரைக்கும் நான் உன்னை எதுவுமே கேட்டதில்லை. நீ இன்னைக்கு ஒரு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் செல்வராசு. சத்தியமா? என்னமாமா சொல்றீங்க? நான் உன்னை வளர்த்தி ஆளாக்குன மாதிரி என் தங்கச்சி மகனையும் தங்கச்சியும் வளர்த்தி ஆளாக்கணும்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு செல்வராசு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்கள கைவிட மாட்டேன்னு என் சத்தியம் பண்ணி கொடு செல்வராசு. மாமா, தாய் மாமனா இருந்து என் தங்கச்சி மகனையும் என் தங்கச்சியும் நான் காப்பாற்றுவேன் மாமா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கைவிட மாட்டேன் மாமா. இது உங்க மேல சத்தியம் மாமா. செல்வராசு, செல்வராசு, எனக்கு என் மேல நம்பிக்கை வந்துருச்சு. மேல நீ இந்த பிள்ளைங்களை காப்பாத்திடா, காப்பாத்திட கைவிட்ட மாட்டான். செல்வராசு, செல்வராசு, கைவிட்டுறாதரா, கைவிட்டுறாதரா செல்வராசு. அம்மா அம்மா அம்மா, என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? எங்களை தாய் மாதிரி பார்த்து காப்பாத்துறியா மாமா? என்னை இப்ப தவிக்க விட்டுட்டு போயிட்டியா மாமா? என்னை யாரு மாமா காப்பாத்துவா? என்னை யாரு மாமா பார்த்துக்குவா? மாமா, நீங்க இல்லாம நான் இன்னுமா எப்படி இருக்க போறேன்னு தெரியலையா மாமா? அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா? என்ன தவிக்க விடலாமா?
சொன்னால் நீதானே உதிரத்தில் ஓடும் பூந்தேனே வரமும் தவமும் நீயே வலியும் மருந்தும் நீயே உயிரினில் கலந்த என் தாயே தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ 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 செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ சொக்க தங்கோ. நம்ம குடும்பத்துக்கு இந்த ஜென்மத்துல தீராத அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு என்ன பண்ணிச்சிருடா, இந்த பாவிய பண்ணிச்சிருடா. தங்கம், உன்னை மன்னிக்க நான் யாருமா? எப்ப அந்த வேலைக்கார கூட ஓடி போனையோ அன்னைக்கு உங்க அண்ணன் செத்துட்டாமா, செத்துட்டா. அப்படி சொல்லாதடா, நீ மட்டும் இல்லடா, நானும் ஏன் குழந்தையும் அனாதை ஆயிடுவோம்டா. தங்கம், நம்ம தாய்மான உன்னை நினைச்சு நினைச்சு நெஞ்சி வச்சு செத்துட்டாருமா. ஐயோ, ஐயோ, அண்ணா, தாய்க்கு தாயா இருந்த வரத்தை நம்ம தாய் பாப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாராண்ணா. அண்ணா, உன் பாசத்தை புரிஞ்சுக்காம தூக்கி எரிச்சிட்டு வந்த பாவத்துக்கு அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான்டா. இன்னைக்கு நான் யாரும் இல்லாத அனாதையா நிக்கிறேன்டா, நான் அனாதையா நிக்கிறேன். தங்கம், உன்னை காப்பாத்த இந்த அண்ணன் இருக்குண்டா, நீ அனாதை இல்லடா. நான் குடிக்கிற கஞ்சியில உறவையிலோ காவையிலோ கொடுத்து நான் உன்னை கரை சேர்த்துறேன்டா. இன்னொரு அடி எடுத்து வச்சீங்க, நான் மனுஷன் மாட்டேன். பொண்டாட்டியோட கூட பிறந்தா பெருசா போயிட்டாளா? கல்யாணத்தன்னைக்கு கண்டவனை இழுத்துக்கிட்டு ஓடினவளுக்கு ஏன் தங்கச்சி வீட்டில் என்ன வேலை? மச்சான், உன் கோபம் நியாயமானது தான். என் தங்கச்சி பண்ணது தப்பு தான். அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. உங்களை ஏமாத்திட்டு போன பாவத்துக்கு இன்னைக்கு அவ பூ இழந்து பொட்டு இழந்து இன்னைக்கு அனாதையா நிக்கிறா. அண்ணனும் தங்கச்சியும் கொஞ்சம் காரணம் காட்டக்கூடாதா? நல்லா இருக்கு மச்சான் நீ சொல்ற நியாயம். கல்யாணத்தன்னைக்கு மனவரையில மனக்கோலத்தில் நிற்க வச்சுட்டு ஏன் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடுவா. அவளை கூட்டி வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு விருந்து போடலான்னு சொல்றியா? மச்சான், என் தங்கச்சி பண்ண தப்பு அவ வயிற்றுல பிறந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு மச்சான்? ஒரு தாய் மாமனா இருந்து இந்த குழந்தைய கரை சேர்க்கறது என் கடமை இல்லையா? தங்கச்சியே சேர்த்து போயிடான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தாய் மாமனாவது மன்னாவது மரியாதை சொல்லியாவளா? மச்சான், தாய் மாமன் உறவுங்கிறது அது இன்னொரு தாய் மாதிரி. தாய் மாமனை ஒருத்தன் வாழ்றதுக்கு ஒருத்தன் கொடுத்து வச்சிருக்கணும். தாய் செய்கிற ஒவ்வொன்றையும் தான் தங்கச்சி குழந்தைகளுக்கும் அக்கா குழந்தைகளுக்கும் பார்த்து பார்த்து செய்கிறான் பாரு, அவன் தாயா தாய் மாமன். தாய் இல்லாம ஒரு குழந்தை தவிக்கிறப்ப நான் இருக்கிறேன்டா அப்படின்னு தோள் கொடுக்கிறான் பாரு, அவன் தாயா தாய் மாமன்.
இந்த வீட்டுல அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அழகம்மா, எப்போ தங்கச்சி தான் முக்கியமான வீட்டுக்கு கூட்டு வந்தாரோ அப்பவே தெரியல நாம முக்கியம் இல்லைன்னு. அண்ணி அண்ணி, நானா தேடி போன வாழ்க்கை எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கல. அறியாத வயசுல நான் தெரியாம பண்ணதுக்கு இப்ப அனாதையா கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன். எனக்கு நீங்க தாண்டி அடைக்கலை கொடுத்து ஆறுதெல்லாம் பார்த்துக்கணும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், எனக்கும் என் குழந்தைக்கும் அடைக்கலை கொடுங்க அண்ணி. ஆம்பளை சுகம்தான் பெருசுன்னு போனவ அனாதையா தான் நிக்கணும். கண்டவன் பின்னாடி போனவ கண்ணீர் விட்டு தான் நிக்கணும். அரிப்பெடுத்து அழிஞ்சவளுக்கு இது அந்த ஆண்டவன் கொடுத்த தண்டனை, அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன சொன்ன? என் தங்கச்சி தடமாறி போனதுதான், ஆனா தரங்கட்டு போனதில்ல. என் தங்கச்சி தப்பு பண்ணனதான், ஆனா தப்பான வாழ்க்கை வாழல. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும், அதை கேட்க நீ யாரியா? என் தங்கச்சி இந்த வீட்டுல இருப்பா, இங்கதான் வாழ வைப்பேன். இஷ்டமா இருக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். நன்றி கெட்டவனா போயிட்டிய மச்சான். அன்னைக்கு உன்னோட மானம் மரியாதையை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த வேலைக்காரனாய் எடுத்துக்கிட்டு போன உன் தங்கச்சி இன்னைக்கு உனக்கு முக்கியமானவளா போயிட்டா. உன்னோட மானம் மரியாதை போகக்கூடாதுன்னு என்னோட தங்கச்சியை கட்டி வச்ச இந்த மச்சா இன்னைக்கு வேண்டாதவனாயிட்டான். இல்ல இன்னையோட மாமா மச்சா ஒருவே முறிஞ்சு போச்சியா? அப்படிலாம் சொல்லாதனா. அழகம்மா, எப்போ மச்சான்னு கூட பார்க்காம உன் புருஷன் சட்டையை பிடிச்சானோ அப்பவே உன் புருஷனை எனக்கு எதிரி ஆயிட்டான். அண்ணனையும் தங்கச்சியும் காலமெல்லாம் கண்ணீர் சிந்த வைக்கல, வக்கால் நான் என் அப்பனுக்கே பிறக்கலடா. அண்ணி, எப்படியாவது எங்களை வாழ வைக்கடி. அனாதையா விட்டுறாதீங்க, உங்களை தவிர வேற யாருமே எனக்கு இல்லை. அண்ணி, உங்க கால் என்னமா அவ கால் விழுவுற? அண்ணன் நான் இருக்கிறேன், உன்னை காப்பாத்துறேன். உன் பையனையும் உன்னையும் நான் காப்பாத்துறேம்மா. நான் குடிக்கிற கஞ்சியில கொஞ்சமா உனக்கு உங்க மகனுக்கு கொடுத்து நான் காப்பாத்தி கரை சேர்த்துறேன். வாமா போலாம். தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி மீது தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீ தூங்கு. நிலவ கேட்டா புடிச்சு தருவ மாம, உலக கேட்டா வாங்கி தருவேன் மாம. தோள் மீது தாலாட்ட என் பச்சை கிளி நீ தூங்கு. தாய் போல தாலாட்ட என் தங்கமே நீ தூங்கு. மண்ணு குதிரை அவன நம்பி வாழ்க்கை என்னும் ஆற்றில் இறங்க அம்மா நினைச்சாடா. ஓ மாமே தடுத்தேண்டா, வார்த்தை மீறி போனா பாரு. வார்த்தை
பேசுதடா தங்கரதமே தூங்காயோ ஆடம்பழலே தூங்காயோ முத்துச்சழமே தூங்காயோ முல்லைவனமே தூங்காயோ முத்துச்சரமே தூங்காயோ முல்லைவனமே தூங்காயோ ஆரிராரோ 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 முத்தம்மா 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 ஐயோ போச்சுடியா அங்க ஐயோ ஐயோ என் வீட்டு சொத்தே போகுதுடியா அங்க சொத்துக்கே வக்கலினாலும் இந்த சோக்கு கொண்டு குறைச்சலே இல்ல உருவிடாதுமா சட்டி கூட போடல நான் அப்படி என்னையா உனக்கு குறை வச்சுட்டேன் நான் என்னத்தை தான் பண்றது கேட்கற நேரமெல்லாம் உன்னை வாக்கப்பட்டு வந்து 5 வருஷம் ஆகுது 5 வருஷம் எங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க ஒரு புள்ள பூச்சி இல்லையே நான் என்னத்தமா பண்றது ஆமா புள்ள பூச்சி வேணும்னா நாங்க தெரியுது ஒரு காடு அங்க போ புள்ள பூச்சி என்ன பாம்பே ஒரு இவ்வளவு நீளம் அதுக்காக தான் என்ன பண்றதுன்னு தெரியல யோ ஆமா நான் உனக்கு கேள்விப்பட்டனே உண்மையா என்னது எனக்கு தெரியாம எவ்வளையோ கூட்டிட்டு வந்து கிழக்கு தெருவுல வச்சிருக்கிறியா மாமே ஏன் மேற்கு தெருவுல வச்சா வெச்சு மட்டும் என்னையா பேச்சு வச்சிருக்கிறியா இல்லையா தெரியுது உன்னை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது உன் வகுத்துல ஒண்ணுமே காணா அதனால உன்னோட சின்ன வீடு வச்சுட்ட ஆமாயா இங்க ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப அப்ப இங்க எப்படி வரும் இங்க இல்லங்கிறது உனக்கு எப்படி மொத்தமா தெரியும் அத 5 வருஷம் குப்பை கொட்டனே தெரியல அந்த 5 வருஷம் சும்மா பிலிம் தான படம் ஓடிட்டு இருக்குது நீயே இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கற அப்புறம் குழந்தை இல்லைனா எப்படி வரும் இதுக்கு நான் வேற யாராவது தொலைவனாதான் உண்டு அடுத்து செல்லைகளை கூட்டிட்டு வரும் பாரு ஓ அவளை கூட்டிட்டு வர போறியா ஆமா அப்புறம் படம் கூட்டிட்டு வர போறியா யோ படம் பாரு ரிலீஸ் பாரு வாயா 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 சொல்லுமா நான் சண்டையெல்லாம் இனிமேல் போட மாட்டேன் அவளை அடிச்சு அப்படியே பத்தி துரத்தி விட்டுரு நீ என்ன சொல்றியோ அது மாதிரி தான் என்ன பண்றது அவளை அடிச்சு துரத்திரியா நம்ம குழந்தைய பத்தி நம்ம பேசுவோம் 10 மாசத்துல எனக்கு குழந்தை வேணும் 10 மாசத்துல தான் குழந்தை ஆமா முதல்ல 5 நிமிஷம் உள்ள வரணும்யா உள்ளலாம் போக முடியாது
யோ எல்லாரும் இருக்காங்கய்யா இங்க என்ன பண்ண முடியும்? அவங்களும் பாக்குறாங்க நாம சும்மா இதுதானே இது யோ பைத்தியமாட்ட பேசாதயா. இங்க வச்சு எப்படியா பண்ண முடியும்? வா